7:30க்கு ஃபுல்லாக டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு. ஓஎம்ஆரில் ஃபுல்லாக இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால ஃபுல்லாக டிராஃபிக்கு பிரித்து விட்றாங்க. சில ஒன் வேல 2 வே வந்துட்டுருக்காங்க. இந்த லெஃப்டில் இருக்கிறது தான் ஹாலிடே இன். ஐ திங்க் 3 ஸ்டார் ஹோட்டல் தான் நினைக்கிறேன். 3 or 4 தெரில. அதே மாதிரி ஒரு சாதாரண ரோடு வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. ஐடி ஹப்பாகவும் பெரிய ஒரு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் சைடில் கட்டிகிட்ருக்காங்க. மோஸ்ட் அது வழியாக போகுது. இன்ஃபர்டிலிட்டிக்காக பண்ணுறது. ஃபர்டிலிட்டிக்காக பார்க்குறது உலகம் எங்கேயோ போயிடுச்சு. குழந்தை நிறைய குழந்தை பிறந்து குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற நிலப்ப போய் குழந்தைக்காகவே எல்லாருமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இது ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள். எல்லாமே ஃபுட்டும் சரி, நம்மளோட கலாச்சாரம் சரி, நம்மளோட ஃபுட்டு கலாச்சாரம், அதுக்கு மேலே நம்ம சமூக சூழ்நிலை, பொருளாதாரம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு காலத்தில் பொருளாதாரத்தை தேடி அதுக்காக குழந்தைகளுக்கான இது இல்லாமல் தேடி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பொருளாதாரம் இருந்தாலுமே குழந்தைகள் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை இல்லாமல் அதுக்காக பணத்தை செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி ஆயிடுச்சு. இந்த ஓஎம்ஆர் ஃபுல்லாக இதே தான். 2 சைடும் ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸு, அது ரிலேட்டடு பிஸ்னஸ் தான் இருக்குது. நல்ல டெவலப்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் 23 இயர்ஸ் இருக்கேன். இன்றைக்கி இருந்த சொல்லவே முடியாத அளவுக்கு பெரிய மாற்றம். இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இவ்வளோ மடங்கு மாற்றம் இருக்குது. ஆக்சுவலாக சென்னை கார்பரேஷன் வந்து இங்கே இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி சோழிங்கநல்லூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ட்ரைனேஜ் சிஸ்டமும் வாட்டர் சிஸ்டமும் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போ முடியுங்கிறது தெரியல. பட் வந்து கார்பரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இன்னும் டோட்டலாக எல்லாம் வேல்யூஸ், ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் எல்லாம் ஏறிடுச்சு. வசதிகள் இன்னும் பண்ணி கொடுக்கணும். இதுக்கான ஃபீஸை டேக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க. பட் வசதிகள் இன்னும் ஏற்றலை. ஏற்றி கொடுத்தாங்கன்னா வசதிகள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ், இதுதான் பாசாமி அப்பார்ட்மெண்ட்ஸு. இப்போது காலையில் எழுந்திரிச்சு எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நியர்லி வண்டலூர் பக்கத்தில் அரைக்காசம்மன் ஒரு கோயில் இருக்குது. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கீங்க, குபேரர் கோயில் வண்டலூர் பக்கத்தில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குபேரர் கோயில் பக்கத்துலேயே இதுலேயே ஒரு அரைக்காசம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த அரைக்காசம்மன் கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்குங்க. அதில் ஆக்சுவலாக போவோம் ரெகுலராக. இப்போ இன்னைக்கு காலையில் கிளம்பி டிராஃபிக் முன்னாடி போயிட்டோம்னா ரிட்டர்ன் வரப்போ தெரியாது அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். கோயிலும் 7 o'clock தான் திறப்பாங்க. அதனால் ஒன்றும் கரெக்டாக போகிறது சரியாக இருக்கும். ஏன்னா அரைக்காசம்மன் கோயில் அதை பற்றி சொன்னோன்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற இதுதான் கோயில் இருக்குது. அதோட இதை எடுத்து தான் இங்கே கொண்டு வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இடம் மாதிரி வந்து எது இருந்தாலும் பவருங்கிறது அதோட சக்திங்கிறது நிறைய நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் தேடி போகிறோம் அப்படிங்கிறது ஒரு திரும்பி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு வீடத்தில் மட்டும் ஒரு அம்மன் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய கோயில் கட்டி மண்டபம் கட்டி டெய்லி நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு மதியம் பண்ணுறாங்கிற அளவுக்கு இன்னும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா
மக்கள் வந்து அதுக்கான பலன் அனுபவிச்சதுனால தான் இன்றைக்கி அத்தனை பேர் மாற்றி மாற்றி டெய்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. க்ரௌடு இருந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே வர ஆரம்பிச்சாலும் இன்னும் அதோட மகிமை வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வேளச்சேரிலேருந்தும் போகலாம். எப்படியும் போயிட்டு சூரியன்லேருந்து துறைப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து அப்படியே திரும்பணும்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து அப்படிங்கிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். வாங்க நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும். ஆனால் டிராஃபிக்கில் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். சில சமயம் என்னால் சரியாக பேச முடியாது. எனக்கு கவனம் வந்து டிராஃபிக்கில் ரோட்டில் இருக்கிறதுனால டக்குன்னு அதுக்கான விஷயத்த சொல்ல முடியாது. பாருங்க, இங்கே ஒரு நியூ பர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டயக்னோசிஸ் இது இருக்குது. நிறைய இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துடுச்சு, ஐடி கம்பெனியும் வந்துடுச்சு, அதேமாதிரி ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய வந்துடுச்சு. அதுதான் டெவலப்மெண்ட்டாக அதை நினச்சா டெவலப்மெண்ட்டு. பட் ஆனால் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா இது எங்கே நம்மளை நமக்கே தெரியாமல் நம்மளை ஒரு அழிவு பாதையை கொண்டுட்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிறதும் ஒரு யோசிக்கிற மாதிரி விஷயமா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட் போதோ அந்த அளவுக்கான சீக்கிரம் நம்மளோட இதை இது பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ரைட்டில் பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு ட்ரேட் சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடி சிங்கப்பூர் கம்பெனி அவங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஃபுல்லாக அதில் நிறைய ஐடி கம்பெனிஸ் அதில் இருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் இசட்னு ஒன்று இருக்குது. எல்லாமே ஐடி கம்பெனிஸ் தான். ஐடி கம்பெனிஸ் வாடகைக்கு விட்டுருக்காங்க. சில இது ஓன் கம்பெனி, ஓன் பில்டிங் இருக்குது. இது ஆல்ரெடி அந்த இடத்துல நிரல பெயிண்ட் இருந்துச்சு. அந்த கம்பெனியோட இடம் அது. அதுதான் அவங்க வாங்கி பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கியிருக்காங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோ இதுக்காக ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான பில்லர்ஸ் போட்டுருக்காங்க. வேலைகள் கொஞ்சம் வேகமாக தான் நடக்குது. சீக்கிரம் முடிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கு. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருக்கிற ஏரியா. அதில் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து வருஷ கணக்கில் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அது ரொம்ப மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் சீக்கிரம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து செய்யணும். அவங்க வேலையை நிறுத்தாமல் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இடையில திருப்பி ஒரு டல்லான மாதிரி இருக்குது. சீக்கிரம் முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஜெயின் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இது இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயின் காலேஜ் ஒன்று இருக்குது. இதுதான் துறைப்பாக்கம் ஜங்ஷன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் டுவர்ட்ஸ் நம்ம பல்லாவரம் இதுகிட்ட போகலாம். பல்லாவரத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். அங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வசதி. அதனால தான் இது வந்து ஒரு ஐடி ஹப்பாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குங்கிறதுனால தான் இது ரொம்ப பார்த்திங்கன்னா கீழ்கட்டிலே பல்லாவரம் விமான நிலையம் போகிறது தான் மெயினாக. அந்த ரோடோட அக்சஸ் வந்து ஐடி கம்பெனிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் போகணும், அதுக்கான ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ரேடியல் ரோடே போட்டுருக்காங்க. ஏன்னா சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகிறதுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இதோ அது ஐடி கம்பெனி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறப்ப தான் அந்த சிஸ்டம் டெவலப் ஆகும். அதை பேஸ் பண்ணி மக்கள் எல்லாம் அங்கே சரௌண்டிங் வர்றப்போ அதுக்கான டெவலப்மெண்ட்டும் ஆகும். எல்லாமே அதுதான் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிறப்ப தான் வரும். அந்த காலத்துலலாம் பார்ப்போம், அவங்கவுங்க வில்லேஜில் அவங்கவுங்க லேண்டு பக்கத்துலேயே தங்களோட வீடுகளை அமைச்சிட்டு அங்கே தான் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் ஒரு பெரிய கோயில் ஒரு அரசர் கட்டியிருக்காரு அப்படின்னா அந்த கோயிலை சுற்றி அதுக்கான கோயில் வேலை செய்ய வந்தவங்க, கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண வந்தவங்க, அதை பார்க்க வந்தவங்க இப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக மைக்ரேட் ஆகி கோயிலுக்கு பக்கத்துலேயே போவாங்க. அப்படி போகிறப்போ அந்த கோயிலை சுற்றி ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். அந்த காலத்தில் அதுதான் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயமா இருந்துச்சு. கோயிலை சுற்றி அதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறப்ப அது சம்மந்தப்பட்டவங்க போனால் அதுதான் இதாக இருந்துச்சு. அதனால் டெவலப் ஆச்சு. இன்றைக்கி கோயிலுக்குங்கிறதுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. அதை விட இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. அப்புறம் என்ன
காலேஜ் ஒரு காலேஜ் கட்டுறாங்கன்னா காலேஜ் பக்கத்தில் அது சம்மந்தப்பட்டவங்க, அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹாஸ்டல் பண்ணி கொடுக்குறவங்க, மெஸ் இருக்கிறது, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டெவலப்மெண்ட்டெல்லாம் இருக்குது. இப்படி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போகிறோம், டெவலப்மெண்ட்டுங்கிறது இப்படி தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரைட் சைடில் இருக்கிறதா ஒரு பெரிய குப்பை கிடக்கு. சென்னையில் இருக்க மொத்த குப்பையும் கொண்டாந்து இங்கே தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. மொத்தலாம் கீழே கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தான் ஏதோ ஒரு வேறு ஏதோ இதுவே இது பண்ணாமல் செய்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. செடி அதிலேயே வச்சு வைக்கிற மாதிரி, பக்க வைக்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது சரியான விஷயம் தெரில. அதை பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் இருக்கும். இல்லாட்டி ஒரு இக்கோ 2 சைடு ஒரு ஃபுல்லாக இவ்வளோ தண்ணி வளம் இருந்து ஒரு இந்த காடு சதுப்பு நிலம் இருந்து, பட் இது மாதிரி பொல்யூட்டடாக இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே ஒருத்தல. ஏன்னா டுவர்ட்ஸ் அதோட ஈசன் சைடில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தண்ணி கீழே எல்லாம் ஃபுல்லாக கண்டாமினேஷன் ஆகிடுச்சு. தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஸ்மெல்லும் சரி கலரும் மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக பல்லாவரம் போய் சேரும். இந்த ஸ்ட்ரெச்சை பார்த்திங்கன்னா இப்போ தான் இடம் டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணதுலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இதில் கிடச்சிருச்சு. சும்மா ஒரு சின்ன ரோடாக இருந்தது, அப்படி இப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சு, அதுக்கான பில்டர்ஸும் இது வந்துட்டாங்க. இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஹைரைஸ் பில்டிங் இருக்கிற ஒரு ரோடு ஆயிடுச்சு. ஒரு நோட்டோட ஏரியா மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. பிகாஸ் இதோட விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதை பொறுத்து தான், அதாவது ஐடி டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் இதெல்லாம் எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு ஐடி கம்பெனி தான். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஒரு காமர்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. பட் இன்றைக்கி பக்கத்துலேயே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் 2 பிரான்ச் அவங்களதே பெரிய சைஸ் பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு டவர் மாதிரி ரைட் சைடில் ஒரு பில்டிங் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது ஒரிசா கவர்மெண்ட்டோட அபிஷியல் பில்டிங். அது கட்டி அங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து டுவர்ஸ் மேடவாக்கம் ரூட்டில் திறந்து போவோம். ஏன்னா நம்ம வந்து மேடவாக்கம் போய் மேடவாக்கத்துலேருந்து பொன்மார் ரோட்டில் போய்ட்டு அங்கேருந்து தான் நம்ம போகிற மாதிரி போய்க்கலாம். இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது மெரைன் ரிசர்ச் சென்டர். இது டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இது ஒரு 25 இயர்ஸாக என்னோட கணக்குப்படி 23 இயர்ஸ் நான் இங்கே 2001 இங்கே நான் பண்ணியிருக்கேன். இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாலாஜி டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது, ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. 2 இது இருக்குது. இது பாலாஜி மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் டெக்னிக்கல் காலேஜ். இது எல்லாமே ஆக்சுவலாக டெவலப் பண்ண தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன டெவலப் ஆகாத நம்ம தான் இருந்தது. மக்கள் அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்தோன்னா அதோட தாக்கம் வந்து வேகமாக இருந்து டெவலப்மெண்ட் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருந்ததுனால ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வண்டிப்பாதை மாதிரி தான் இந்த ரோடு. மேடவாக்கம் வேளச்சேரி டு மேடவாக்கம் ரோடுங்கிறது ஒரு சின்ன ரோடு தான் அது. பட் வந்து இன்றைக்கி எங்கேயோ எப்படியோ டெவலப் ஆகி போச்சு. இந்த ரோட்டில் ஒரு காரில் ஒரு ஹாஃப் சைஸ் கூட இருக்காது. 2 சைடுமே ஃபுல்லாக அடைச்சி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆல்ரெடி கோயிலை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பட் இது மாதிரி லாங் ஜேர்னி வீடியோ போட்டதில்லை. சரி புதுசாக போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் லாங் டோட்டல் ஃபுல் ஜேர்னியாகவே ஒரு வீடியோவை போட்டோம்னா கூட நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கோயிலுக்கு போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் ஜேர்னியை அப்படியே எடுத்து போட்டோம். கட் பண்ணி மெயினாக பர்டிகுலராக அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பழைய வீடியோ இருக்கும். அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். அந்த லிங்கை பார்த்தீங்கனாலே அதில் கோயிலை பற்றி மட்டும் டீட்டெயில்ஸ் தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பிளாக், ட்ராவல் இது அது
ஃபுல்லாகவே எங்களோடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்களோட காரில் நீங்கள் எங்கள் கூட என்னோட காரில் நீங்கள் கூட வர்றீங்க, அவ்வளோதான். ட்ரைவ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் உட்காந்து பார்த்து வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீலோட நினச்சி பாருங்கள், ஃபுல்லாக தெரியும் எப்படி இருக்குது வேளச்சேரி மேடம். இது வந்து பள்ளிக்கரணை. இது பெரிய நல்ல டெவலப்மெண்ட், பெரிய டெவலப்மெண்ட். இது மாதிரி காரில் ட்ராவல் பண்ணி செட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்லா வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரில. நல்லா வந்தால் வாய்ஸ் அப்படியே விட்டுறோம், ஒரிஜினல் வாய்ஸே கொடுத்துடலாம், நேச்சுரல் வாய்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி. வாய்ஸ் இல்லைன்னா வாய்ஸ் மாதிரி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நீங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜலடம்பேட்டை. அப்படி ஜலடம்பேட்டை இந்த ஏரியா ஆக்சுவலாக பள்ளிக்கரணைக்கும் மேடவாக்கத்துக்கும் இடையில இருக்கிற இந்த போர்ஷன் வந்து ஜலடம்பேட்டை அப்படின்னு. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இது வரைக்கும் வீடுகள் இருக்குது. இந்த சைடு எல்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. எல்லாமே எங்கேயும் வேக்கண்ட் பிளேஸே இல்லை, எல்லா ஏரியாலையுமே டெவலப் ஆகிடுச்சு. ஒரு மீடியம் செக்டர், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாஸ் தான் இது. நிறைய பிஸ்னஸ் ரோடை ஒட்டி இருக்க, அதாவது வீடு சைடில் டெவலப் ஆகிற ரியல் எஸ்டேட்டுக்காக அதுக்கான சம்மந்தப்பட்ட தொழில்களும் அதுக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கான வசதிகளும் இது எல்லாமே தான் உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாக ரெண்டு சைடுமே டெவலப் ஆகிருக்கு. ஒரு லாஸ்ட் 1 வீக்கே பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு சன் வர்றப்பயே பயங்கர ஒரு அனலோடு தான் இருக்கும் இன்றைக்கி. பட் இந்த இடையில அங்கங்கே மழை பெஞ்சிருக்கனால கிளைமேட் சேஞ்சினால காலையில் ஒரு 7 மணிக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப பயங்கர கொடுமையாக இருக்கும். காலையில் 7 மணிக்கே அந்த வெயிலே தாங்க முடியாது, அது மாதிரி இருந்துச்சு. காரில் போகிறோம்னா பெரும்பட்டு பயங்கரமான வெயில் தாக்கம் இருக்கும். இப்போ வந்து நல்லா இருக்கு. அதான் அதுக்காக நான் மதியானம் வேணான்ட்டு பிளான் பண்ணது காரணமே என்ன, பார்க்குறதுக்கே மதியானம் அந்த வெளிச்சத்தில் வெயிலில் அந்த வீடியோஸை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக ஒரு மாதிரி கண்ணை கூசுகிற மாதிரி ஒரு மாதிரி விஷயம்ஸாக இருக்கும். அது மாதிரி வேணாங்கிறதுக்காக தான் இப்போ காலையில் போவோம் அப்படின்னு விட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸு எல்லாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டி நகரில் ரெண்டாவது ஸ்ட்ரீட்டில் இருந்த எல்லா மேஜர் பெரிய கம்பெனிஸ், பெரிய கடைகள் எல்லாமே வந்து வெளியில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவுட்ஸ்கர்ட்ஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மேடவாக்கத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வெளியில் வந்துட்டாங்க. இங்கே அதே குரோம்பேட்டில் பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் சரவணா ஸ்டோரு, போத்தீஸு, சென்னை சில்க்ஸ் எல்லாமே அங்கே குரோம்பேட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா குரோம்பேட்டும் தாம்பரத்தையும் டார்கெட் வச்சுட்டாங்க. ஏன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ்லேருந்து வரவங்க அப்படியே அங்கேயே இறங்கி இடையிலேயே பர்ச்சேஸ் பண்ணி சிட்டிக்குள்ளே போகாத மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ என்னென்னா ஒன்று தாம்பரத்துலேயே நிறுத்தி எடுத்துக்கலாம், இல்லை குரோம்பேட்டை எடுத்துக்கலாம், இந்த சைடு வந்தால் ஜெயச்சந்திரன் மேடவாக்கத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இது ஒரு நல்ல வசதி தான். ஏன்னா எல்லாம் அதோட பெரிய ஸ்பேசியஸான இடமா போகுது. ஸ்பேசியஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து ஏன்னா இப்போ வந்து இருந்த தெருவில் சின்ன தெருவில் அப்படியே டெவலப் பண்ணி பண்ணுறதுனால எல்லாமே இடம் சின்னதாக இருக்கும், குறுகி இருக்கும், நிறைய அடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி இருக்காது. பட் இங்கே வந்து இடம் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் அவங்க பண்ணுறப்போ அதோட விஷயம் வந்து நல்லா டெவலப் பண்ணி ஃப்ரீயாக ஓப்பன் ஸ்பேஸாக வச்சுட்டு வைக்கிறப்போ வாங்க வர்றவங்களுக்கும் வர்ற கஸ்டமருக்கும் ஒரு ரெஃப்ரெஷ் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், விற்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு இதாக இருக்கும். ஒரு நல்ல அமேன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம்.
ஏன்னா இது மாதிரி எல்லாமே சிட்டிக்குள்ளே ஒரே இடத்துக்கே போய் தான் வரணுங்கிறத விட இது மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆகி போகிறப்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ என்னன்னா பாலத்தில் இது வந்து டுவர்ட்ஸ் வந்து தாம்பரம் போகிற ரோடு இது. இப்போ நம்ம வந்து பாலத்துலேருந்து இறங்கி யூட்டர்ன் பண்ணி நம்ம மாம்பாக்கம் ரோட்டில் திரும்பணும் கோயிலுக்கு போகிறதுக்கு. இப்படியும் போய் போகலாம், வண்டலூர் போய் சுற்றி போகிறதுக்கு சுற்றிட்டு நம்ம இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதில் போனோம்னா டேரெக்டாக நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம். அதுவும் இல்லாமல் அது போகிற வழியிலேயும் கொஞ்சம் ஏரியா நல்லாயிருக்கும், அதை உங்களுக்கு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணேன். எல்லாம் ராங் ரூட்டில் வந்துட்டு இருக்காங்க. நல்லா டிராஃபிக்காக இருக்குது. ராங் ரூட் எல்லாம் ஆப்போசிட்டில் அந்த பக்கம் போய் சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு அப்படியே ராங் ரூட்டில் வந்து இப்படி திரும்பிக்கிறாங்கிறதுக்காக வர்றாங்க. இது மாதிரி சில சமயம் பண்ணுறப்ப தான் டிராஃபிக் ஜாஸ்தியாக போகுது. ஒவ்வொருத்தரும் யாருமே அந்த ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால எல்லாம் டைட்டாகி மாட்டிக்கிறாங்க. அப்புறம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, நம்மளும் சீக்கிரம் போகணும், அவங்களும் போகணும் அப்படிங்கிற நம்மளுக்கு என்ன அவசரம் இருக்குமோ அதே அவசரம் அடுத்தவங்களுக்கு இருக்குங்கிறத நினச்சாங்கன்னா இந்த பாருங்கள் ஆட்டோ ஒன்று தப்பு வருது. முடியாதவங்க நோக்கி தான் போயாகணும். கோழி இன்னைக்கு நஷ்டம் இல்லை, மக்கள் நான்வெஜ்ஜுக்காக கோழியை ப்ரிஃபர் ஆகிட்டாங்க. ஸ்லோவாக தான் வந்திருக்கோம். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால வியாபாரம் பண்ணாங்கிறதுக்காக ஸ்லோவாக தான் வந்திருக்கோம். எனக்கும் இந்த குறுக்கு வச்சு லாரி குறுக்க வந்து தண்ணி லாரி அவங்க குறுக்க விழுந்து வராங்க. என்ன பண்ணுறது? யாரும் இல்லை, ஏதாவது சிக்னல் மாதிரி இருந்தால் கூட தெரியாது. இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாங்க இது. ஆக்சுவலாக 2003 நினைக்கிறேன், 2003 இந்த ரேஞ்சில் வந்து இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வந்தாங்க. ஒரு கோயில் கட்டுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, என்னோடய கஸ்டமரோட ரிலேட்டிவ். அதனால் சரி வந்து பார்ப்போன்ட்டு வந்தாங்க. வந்து சின்ன ஒர்க்காக தான் வந்தோம். அப்புறம் அப்படியே கோயில் ஒன்று கட்டிச்சுனாங்க, கோயில் கட்டணும். அந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சித்தால பக்கத்தில் வெறும் ஒரு 50, அதாவது 1.5 lakhs தான் பர் கிரவுண்டு இருந்துச்சு. அந்த கிரவுண்டுங்கிறது 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் அவ்வளோதான் இருந்துச்சு. சொன்னார், நீங்கள் வாங்கி போடுங்க, நல்லா உங்களுக்கு வேல்யூ இருக்கும்னு. அப்போ அந்த மைண்ட் இல்லை, நம்மளுக்கு அது எதுவும் இல்லை. அது என்னோட ஆர்வ கட்டங்கிறதுனால சரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து நான் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதை ரியலைஸ் பண்ணி பார்க்குறோம், அங்கேயே 1 crore மேலே போயிடுச்சு.
எந்த இடத்துல எந்த இடம் சொன்னோன்னா 1.5 வருஷத்துக்கு எனக்கு அந்த இடம் சொன்னாரோ அந்த இடம் இன்றைக்கி 1.25 கோடி இத்தனை மடங்கு ஏறி 100 டைம்ஸ். என்னவோ அதுதான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை தான். என்னென்னா மேடம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி இங்கே சிட்டிக்கு தண்ணி பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை ஃபுல்லாகவே இங்கே இந்த ஏரியாவிலேருந்து தான் போகும். இந்த ஏரியாவில் தான் எல்லாம் பிடிச்சிட்டு சிட்டிக்குள்ளே ஒரு டெவலப் பண்ணுவாங்க. சிட்டியில் தண்ணி பிரச்சனை வந்துருச்சுனாலே ரோட்டில் அந்த தண்ணியில் ஏகப்பட்ட லாரி ஓட ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நான் ஓடிட்டு தான் இருக்கேன். ரெகுலராக தண்ணி வாங்கிட்டு இருக்கிறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் இப்போ வேளச்சேரி ஏரியா இந்த ஏரியா எல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் வந்தால் தான் வரலைன்னா டோட்டலாக கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே டோட்டலாக சால்ட்டி வாட்டர். அதனால் டேங்கர் வாங்கியே ஆகணுங்கிற கம்பல்சனில் தான் இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் மொத்தமாக அவங்க இது பண்ணி ரெகுலராக லோடு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரெகுலர் லாரிகள் ஓடி இருக்கும். இந்த சம்மர்ங்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் லாரிகளோட அவங்களோட ஃப்ரீக்வன்சியும் ஜாஸ்தியாக இருக்கும், லாரியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா தண்ணி டிமாண்ட் ஜாஸ்தியாகிடும், அதோட ரேட்டு இங்கே போயிடும். அது மோஸ்ட்லி இங்கே சப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த சித்தால பக்கம் இந்த ஏரியா தான் கோயிலஞ்சேரின்னு இருக்குது. இங்கே இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, டேங்க் ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கு, தண்ணி எப்பயும் நல்லாயிருக்கும், கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி லாரியோ டிராக்டர் டைப் பார்த்துட்ருக்காங்க. நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரில, பார்ப்போம். இதில் எல்லாம் வர கண்டென்ட்டை மட்டும் வச்சுட்டு மீதியை கட் பண்ணி போட்டுறேன். இல்லைன்னா ஃபுல்லாகவே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சும்மா ஏன்னா எதையும் கட் பண்ணி அடுத்தடுத்து போகணும். சில பில்டிங் பாருங்கள், இங்கேயே மல்டி ஸ்டோரிஸ் ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய நவீன் கட்டியிருக்காங்க, நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இருக்குது. சொல்லு குரு, சொல்லுப்பா. எடுத்துடலாம்ப்பா. சரி, அது இது எடுத்துகிட்டு வந்தா மிஷின் கம்ப்ரஸர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? எடுக்கிறியா? போட்டு இருக்கீங்களா? சூப்பர். நான் வரேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். ஓகே ஓகே சரி சரி சரிப்பா. சரி ரைட் ஓகே. சரிப்பா வாங்கிக்கோ. கோயிலஞ்சேரி மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம் தாண்டி கோயிலஞ்சேரி. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான இது இருக்குது. கொஞ்சம் நல்லா குப்பையாக கிடக்குது. நான் அந்த ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையே இருக்காது. இது ஃப்ரெஷ்ஷாக வெறும் ஃபாரஸ்ட்டோட இது மட்டும்தான் இருக்கும். நல்லா இருக்கும். நிறைய சவுக்கு தொப்பு இருக்கும். இது இந்த யூக்லிப்டஸ் மரம் இருக்கும். எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போல இருக்குது. வெட்டிட்டாங்க போல இருக்குது. நல்லா காலியாக தான் இருக்குது. நல்லா இருக்கும். அவுட்ஸ்கட்ஸில் வில்லேஜ் சைடு போகிற மாதிரி இருக்குது. டெவலப் பண்ணிட்டாங்க. டுவர்ட்ஸ் இது மாம்பாக்கம் வரைக்கும் போகுது. அதாவது வண்டலூர், கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூருக்கு ஜாயின் பண்ணுற அந்த பெரிய அந்த ரோட்டில் இது போய் லிங்க் பண்ணுறாங்க. இதுக்கு போகிற வழியில் இடையில பொன்மார்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்தது சின்ன வில்லேஜ் தான், சின்ன ஒரு 2 வில்லேஜ். அது நெக்ஸ்ட் வந்துடும், மாம்பாக்கம் வந்துடும். இது நல்லா டெவலப் ஆச்சு. ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாக அந்த லிங்க் பண்ண ஐடி அதை லிங்க் பண்ணதுனால உள்ளுக்குள்ளேயும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. அதனால் அங்கேருந்து மக்கள் கொஞ்சம் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படி வந்துட்டு வர மாதிரி. ஏன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் யாரும் இல்லை. ஒன்றும் 4 வீலரோ 2 வீலரோ ஏதோ ஒரு வகையில் வண்டி வச்சுருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது. அதனால் எப்படி இருந்தாலும் மக்கள் வந்துடுவாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 1/2 hour காஸ்ட்டு சிட்டிக்குள்ளே காஸ்ட்டு கொடுத்துருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறப்ப கம்மியாகவும் விலைக்கு வாங்கிக்கலாம், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு
விஷயம் ஆயிடுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பொன்மார்லேருந்து டுவர்ஸ் கணக்கு பண்ணால் நாவலூருக்கு லெஃப்ட்டில் போனால் நாவலூர் வரும். நாவலூருக்கு அந்த மெயின் ரோடு அதுக்கு லிங்க் பண்ணுற ரோடு இருக்குது. ரைட்டில் போனால் வேங்கடமங்கலம் கண்டிகை இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். நேராக போனால் மாம்பாக்கம். உள்ளே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது அது ஆக்சுவலாக இப்போ நாவலூர்லேருந்து டுவர்ட்ஸ் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிற அந்த பாப்புலேஷன் இருக்குது. இங்கேருந்து டெவலப் ஆகி போயிட்டுருக்கேன். சின்ன வில்லேஜாக இருந்துச்சு, ரோடே சரியாக இல்லாமல் ஒரு இதாக இருந்துச்சு. இன்றைக்கி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட டெவலப்மெண்ட். மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது தான். ரைட் சைடில் எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லாஸ், தனித்தனியாக இண்டிவிஜுவல் வில்லாஸ், நிறைய வில்லாஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய லேஅவுட் போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் வரும் இதுவும் ஒரு பெரிய பாருங்கள், எல்லாம் பிளாட்ஸ், எல்லாம் ப்ரீமியம் பிளாட்ஸ், எல்லா பிளாட்ஸ். டெவலப் ஆகிட்டு இருக்காங்க, போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட்ஸ், பிளாட்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் போடுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் தான் அடுத்து சிட்டியை விட்டு சிட்டிக்குள்ளே ஆல்மோஸ்ட் டெவலப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேனா ஒவ்வொன்றும் இருக்கிற பழைய எக்ஸிஸ்டிங் பில்டிங் அடிச்சுட்டு தான் டெவலப்மெண்ட்டு தள்ள போகுது. அது வந்து எப்படி இருந்தாலுமே காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு வந்தோம், சென்னையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம குடியிருக்கிறதுக்கு இது வேணும். இதுதான் ஒரு சரியான இது மாதிரி அவுட்டில் எடுத்தாங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ரோஸ் சதர்ன் சைடு போகணும் அப்படின்னா கூட இங்கேருந்து வண்டலூர், இது வண்டலூர் ஜாயின் பண்ணி போயிடலாம். வண்டலூர் போய் அப்படி போய்க்கலாம். ஏன்னா இப்போ வண்டலூர் நம்ம ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் வந்துருச்சு, ஊரப்பாக்கம் வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வசதியாக போன டெவலப்மெண்ட், நல்ல டெவலப்மெண்ட் ஆகி வந்தது. ஸ்கூல் டெவலப்மெண்ட், நல்ல ஸ்கூல் டெவலப் ஆச்சுங்க. பாப்புலேஷன் ஜாதி. முதல்ல பஸ்ஸை வச்சு சிட்டிக்குலேருந்து கூட்டு வந்துருந்தாங்க. இப்போ எல்லாமே காரில் கொண்டு வந்து விட்றாங்க. இந்த ஃபியூச்சரில் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது நல்ல ஏரியா தான். அதாவது இடம் வாங்கணும், டெவலப் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஏரியா, இந்த சைடில் வந்து வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து நியர்லி 2500 வரும். மெயின் முன்னாடி இருக்கிறது 2500 பக்கம் வரும். உள்ளூரில் போக கொஞ்சம் அதோட ரேட் குறைஞ்சி அவ்வளோதான். அது மாதிரி வாங்கலாம். ஸ்கொயர் ஃபீட் நல்லா இருக்கும். அந்த ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் அதாவது ஃபுல் மூடு இல்லை, இது வரல. பட் வந்து ஏதோ மழை பெஞ்சதுக்கு இன்றைக்கி இது காலையில் 8 மணிக்கு இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு ரியலி சர்ப்ரைஸான விஷயம். ஒரு மாதமாக எதுவுமே கிடையாது. ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. காலையில் 7 மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். 8 மணிக்கு இது மாதிரி ஒரு மூடியாக இருக்கிறதுங்கிறது வந்து இன்றைக்கி வேறு விஷயந்தான். இன்றைக்கி நல்லா இருக்கு உண்மையாலுமே. அதுக்காக தான் காலையில் ப்ரிஃபர் பண்ணேன். இடையில நினச்சேன் ஆஃப்டர்நூன் போகலாமா அப்படின்னு. ஆஃப்டர்நூன் போகலாம் அப்படின்னோம்னா 1 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். பட் வந்து வெயிலில் வர்றப்போ நம்மளுக்கும் வர்றதுக்கு அலப்பாக இருக்கும். வீடியோ எடுத்தோம்னாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே முடியாது, ரொம்ப கண்ணை பூசும் மாதிரி. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ
விவசாயத்துக்கான மரியாதை இல்லாதனால விவசாயத்தை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த பழைய ஜீனில் உருவனவங்க மட்டும்தான் செய்யணுமேங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்களே ஒழிய மற்றபடி அடுத்த ஜென்ரேஷன்லாம் விட்டாங்க. ஏன்னா விவசாயம் மதித்தா தான், விவசாயம் அதுக்கான ஒரு மரியாதை கொடுத்தா தான் அவங்க அதை எடுத்து செய்வாங்க. அது யாரும் செய்கிறது இப்போ தான் ஒவ்வொருத்தர் யங்ஸ்டர் வந்துட்டுருக்காங்க. பட் எல்லாமே அவங்க வந்து கமர்ஷியலுங்கிற மோடில் தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் யாரும் ஒரு ப்ரொடக்ஷன் இதுக்காக வரல. எல்லாமே கமர்ஷியல், அதுலேயும் ஒரு கமர்ஷியல் தான் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு ரிலாக்ஸாக பண்ணுறான்ட்டு, பட் கமர்ஷியலாக தான் வர்றாங்க. இன் ஃபியூச்சரில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியலாக போகிறதும் அதுவும் போகிறதும் ப்ளஸ் ஒரு இந்த நேச்சுரல் ஃபார்மிங் விவசாயம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கும் போச்சுன்னா அது ஒரு மரியாதையாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா விவசாயத்துக்கு மரியாதை இல்லாதனால தான் யாருமே விவசாயின்னு சொல்கிறதுக்கே ஒரு கஷ்டப்படுற மாதிரி நிலைமையில தான் இருக்குது. விவசாயம் சொன்னாலே கேவலமாக பார்க்குறாங்கிற மாதிரி தான் ஒரு இது. இந்த பெருமையாக பார்க்கணும், இவ்வளோ இதுக்கு செய்கிறாங்க. திருமல் கோயில் இருக்கு. 2 டைம்ஸ் நான் வந்துட்டேன், க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பாப்பா நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் முடியுமான்னு பார்க்கலாம். இது வந்து பியூர் பிளாக் வந்து எனக்கு கோயில் எதையும் காட்டக்கூடாது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கோயில்னா கோயில் எதுவும் காட்டக்கூடாது. இது ஜஸ்ட் ஒன்று ட்ராவல் பிளாக் தான். ட்ராவல் பண்ணி நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தானே வெளியே கோயிலை காட்டுறது விஷயம். இந்த கோயில் காட்டுறதெல்லாம் வந்து தனியாக வீடியோ போட்டு போனால் கண்டிகை கண்டிகை வரும். நம்ம வந்து ஆக்சுவலாக அங்கே போய் சுற்றி வரணும். போய் மெயின் ரோடு போய் வண்டலூர் ரோட்டில் போயிட்டு அங்கே தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதுக்கிட்ட போய் சுற்றி திரும்பி வரணும். பட் இது ஒரு ஷார்ட்கட்டு. அதோட சுற்றி வராமல் இந்த பக்கமே கட் பண்ணி போகிற மாதிரி ஒரு ரூட் இருக்குது. அதெல்லாம் காலேஜஸ் தான். முன்னாடி தெரியுற பில்டிங்கெல்லாம் காலேஜஸ்ஸு. பட் நம்ம அப்படி போய் சுற்றி வரணும். சுற்றி வர்றதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம கோயிலை ரீச் பண்ணிக்கலாம். நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் போட்டிருக்காங்க, நிறைய லேஅவுட் போட்டிருக்காங்க. வேலைகள் வந்து நல்லா போயிட்டே இருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது மாதிரி தான் டெவலப் ஆகிருக்கு. இதுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க கோயில். ஆக்சுவலாக ஒரு இண்டிவிஜுவல் அவரோட இன்ட்ரெஸ்ட்டில் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் சின்ன இடத்த வாங்கி அந்த இதெல்லாம் வச்சு ஒன்றா டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல பெரிய கோயிலாக அமைஞ்சிருக்கு. பெரிய நீங்கள் பெரிய இது மாதிரியெல்லாம் நினைக்கலாம். சின்ன கோயில் தான், பட் ரியலி உண்மையாக பவர்ஃபுல் தான். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. நிறைய டெவலப் ஆகிருக்கு, நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா கோயிலோட பவருங்கிறது தான் சொல்லணும். கோயிலுக்கு திரும்பணுமா ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான், இந்த ஸ்ட்ரீட்டில் ஆப்போசிட்டில் தான் கோயில் இருக்குது. ஃபுல்லாக சின்ன கோயில் தான். என்னன்னு தெரியுதா? நேராக தெரிகிற கோயில் தான் கோயில். அதுதான் உள்ள அரைக்காசு அம்மன் கோயில் இருக்குது. இது வந்து வச்சா முன்னாடி சாப்பாடு அன்னதானம் போடுறது இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது தான் கோயில். அந்த கோயில்கிட்ட வந்து நிறுத்திட்டு தான் நடந்து போகிறோம். ஓஎம்ஆரில் ஃபுல்லாக இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால ஃபுல்லாக டிராஃபிக்கு பிரித்து விட்றாங்க. சில ஒன் வேல 2 வே வந்துட்டுருக்காங்க. இந்த லெஃப்டில் இருக்கிறது தான் ஹாலிடே இன். ஐ திங்க் 3 ஸ்டார் ஹோட்டல் தான் நினைக்கிறேன். 3 or 4 தெரில. ஓஎம்ஆர் ஒரு சாதாரணமாக ரோடு வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. ஐடி ஹப்பாக ஆயிடுச்சு. ஐடி ஹப் பெரிய ஒரு ஐஸ்வர்யம்
ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் சைடில் கட்டிகிட்ருக்காங்க. மோஸ்ட் அது வழியாக போகுது. ஃபர்டிலிட்டிக்காக பண்ணுறது. ஃபர்டிலிட்டிக்காக பார்க்குறது உலகம் எங்கேயோ போயிடுச்சு. குழந்தை நிறைய குழந்தை பிறந்து குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற நிலைமை போய் குழந்தைக்காகவே எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இது ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள். எல்லாமே ஃபுட்டும் சரி, நம்மளோட கலாச்சாரம் சரி, நம்மளோட ஃபுட்டு கலாச்சாரம், அதுக்கு கூட நம்ம சமூக சூழ்நிலை, பொருளாதாரம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு காலத்தில் பொருளாதாரத்தை தேடி அதுக்காக குழந்தைகளுக்கான இது இல்லாமல் தேடி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பொருளாதாரம் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு தேடுற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை இல்லாமல் அதுக்காக பணத்தை செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி ஆயிடுச்சு. இந்த ஓஎம்ஆர் ஃபுல்லாக இதே தான். 2 சைடும் ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸு அது ரிலேட்டடு பிஸ்னஸ் தான் இருக்குது. நல்ல டெவலப்மெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 23 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருந்த ப்ராஜெக்ட் சொல்லவே முடியாத அளவுக்கு பெரிய மாற்றம். இவ்வளோ பர்சன்டேஜ் தாங்க, எவ்வளோ மடங்கு மாற்றம் இருக்குது. ஆக்சுவலாக சென்னை கார்பரேஷன் வந்து இங்கே இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி எக்ஸ்டன் சோழிங்கநல்லூர் வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ட்ரைனேஜ் சிஸ்டமும் வாட்டர் சிஸ்டமும் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போ முடியுங்கிறது தெரியல. பட் வந்து கார்பரேஷனை எக்ஸ்டன் பண்ணதுனால இன்னும் டோட்டலாக எல்லாம் வேல்யூஸ், ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் எல்லாம் ஏறிடுச்சு. வசதிகள் இன்னும் பண்ணி கொடுக்கணும். இதுக்கான ஃபீஸை டேக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க. பட் வசதிகள் இன்னும் ஏற்றலை. அது ஏற்றி கொடுத்தாங்கன்னா வசதிகள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ், இதுதான் பாசாமி அப்பார்ட்மெண்ட்ஸு. இப்போது காலையில் எழுந்திரிச்சு எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நியர்லி வண்டலூர் பக்கத்தில் அரைக்காசம்மன் ஒரு கோயில் இருக்குது. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கீங்க, குபேரர் கோயில் வண்டலூர் பக்கத்தில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குபேரர் கோயில் பக்கத்துலேயே இதுலேயே ஒரு அரைக்காசம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த அரைக்காசம்மன் கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குங்க. அதில் சில போவோம் ரெகுலராக. இப்போ இன்னைக்கு காலையில் கிளம்பி டிராஃபிக் முன்னாடி போயிட்டோம்னா ரிட்டர்ன் வரப்போ தெரியாது அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். கோயிலும் 7 o'clock தான் திறப்பாங்க. அதனால் ஒன்று கரெக்டாக போகிறது சரியாக இருக்கும். ஏன்னா அரைக்காசம்மன் கோயில் அதை பற்றி சொன்னோன்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற தான் கோயில் இருக்குது. அதோட இதை எடுத்து தான் இங்கே உடல் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இடம் மாறி வந்து எது இருந்தாலும் பவருங்கிறது, அதோட சக்திங்கிறது நிறைய நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் தேடி போகிறோம் அப்படிங்கிறது ஒரு திரும்பி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு வீடத்தில் மட்டும் ஒரு அம்மன் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய கோயில் கட்டி மண்டபம் கட்டி டெய்லி அன்னதானம் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு மதியம் இது பண்ணுறாங்கிற அளவுக்கு முன்னேறிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் வந்து அதுக்கான பலன் அனுபவிச்சதுனால தான் இன்றைக்கி அத்தனை பேர் மாற்றி டெய்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. க்ரௌடு இருந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே வர ஆரம்பிச்சாலும் இன்னும் அதோட மகிமை வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வேளச்சேரிலேருந்தும் போகலாம். எப்படியும் போயிட்டு சோழிங்கலேருந்து துறைப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து அப்படியே திரும்பணும் காமாட்சி ஆஸ்பத்திரியில போயிட்டு அங்கேருந்து அப்படிங்கிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். வாங்க, நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும். ஆனால் டிராஃபிக்கில் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. சில சமயம் என்னால் சரியாக பேச முடியாது. எனக்கு கவனம் வந்து
டிராஃபிக்கில் ரோட்டில் இருக்கிறதுனால டக்குன்னு அதுக்கான விஷயத்த சொல்ல முடியாது. பாருங்க, இந்த இங்கே ஒரு நியூ பர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டயக்னோசிஸ் இது இருக்குது. நிறைய இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு, ஐடி கம்பெனியும் வந்துருச்சு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய வந்துருச்சு. அதுதான் டெவலப்மெண்ட்டாக அதை நினச்சா டெவலப்மெண்ட்டு. பட் ஆனால் ஒரு வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா இது எங்கே நம்மளை ஒரு நமக்கே தெரியாமல் நம்மளை ஒரு அழிவு பாதையை கொண்டுட்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிறதும் ஒரு யோசிக்கிற மாதிரி விஷயமா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட் போதோ அந்த அளவுக்கான சீக்கிரம் நம்மளோட இதை இது பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ரைட்டில் பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு ட்ரெட்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடி சிங்கப்பூர் கம்பெனி அவங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஃபுல்லாக அதில் நிறைய ஐடி கம்பெனிஸ் அதில் இருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் இசட்னு ஒன்று இருக்குது. எல்லாமே ஐடி கம்பெனிஸ் தான். ஐடி கம்பெனிஸ் வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. சில இது ஓன் கம்பெனி, ஓன் பில்டிங் இருக்குது. இது ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய பெயிண்ட் இருந்துச்சு. அந்த கம்பெனியோட இடம் அது. அதுதான் அவங்க வாங்கி பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் கம்பெனி யூஸ் பண்ணிட்டு வாங்கியிருக்காங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ இதுக்காக ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான பில்லர்ஸ் போட்டுருக்காங்க. வேலைகள் கொஞ்சம் வேகமாக தான் நடக்குது. சீக்கிரம் முடிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கு. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருக்கிற ஏரியா. அதில் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து வருஷ கணக்கில் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அது ரொம்ப மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சீக்கிரம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து செய்யணும். அவங்க வேலையை நிறுத்தாமல் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இடையில திருப்பி ஒரு டல்லான மாதிரி இருக்குது. சீக்கிரம் முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஜெயின் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயின் காலேஜ் ஒன்று இருக்குது. இதுதான் தொடர்பாக கனெக்ஷன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் டுவர்ட்ஸ் நம்ம பல்லாவரம் இதுகிட்ட போகலாம். பல்லாவரத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். அங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வசதி. அதனால தான் இது வந்து ஒரு ஐடி ஹப்பாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குங்கிறதுனால தான் இது ரொம்ப பார்த்திங்கன்னா கீழ்கட்டிலே பல்லாவரம் விமான நிலையம் போகிறதுலாம் மெயினாக அந்த ரோடோட அக்சஸ் வந்து ஐடி கம்பெனியில் வந்து ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் போகணும், அதுக்கான ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ரேடியல் ரோடே போட்டிருக்காங்க. ஏன்னா சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகிறதுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இதோ அது என்ன ஐடி கம்பெனி ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறப்ப தான் அந்த சிஸ்டம் டெவலப் ஆகும். அதை பேஸ் பண்ணி மக்கள் எல்லாம் அங்கே சரௌண்டிங் வர்றப்போ அதுக்கான டெவலப்மெண்ட்டும் ஆகும். எல்லாமே அதுதான் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிறப்ப தான் வரும். அந்த காலத்துலலாம் பார்ப்போம், அவங்கவுங்க வில்லேஜில் அவங்கவுங்க லேண்டு பக்கத்துலேயே தங்களோட வீடுகளை அமைச்சிட்டு அங்கே தான் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் ஒரு பெரிய கோயில் ஒரு அரசர் கட்டியிருக்காரு அப்படின்னா அந்த கோயிலை சுற்றி அதுக்கான கோயில் வேலை செய்ய வந்தவங்க, கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண வந்தவங்க, அதை பார்க்க வந்தவங்க இப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக மைக்ரேட் ஆகி கோயிலுக்கு பக்கத்துலேயே போவாங்க. அப்படி போகிறப்போ அது அந்த கோயிலை சுற்றி ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். அந்த காலத்தில் அதுதான் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயமா இருந்துச்சு. கோயில் சுற்றி அதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறப்ப அது சம்மந்தப்பட்டவங்க போனால் அதுதான் இதாக இருந்துச்சு. அதனால் டெவலப் ஆச்சு. இன்றைக்கி கோயிலுக்குங்கிறதுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. அதை விட இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. அப்புறம் என்ன ஒரு காலேஜ் கட்டுறாங்கன்னா காலேஜ் பக்கத்தில் அது சம்மந்தப்பட்டவங்க, அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹாஸ்டல் பண்ணி கொடுக்குறவங்க, மெஸ் இருக்கிறது, இது மாதிரி ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டெல்லாம் இருக்குது. இப்படி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போகிறோம். டெவலப்மெண்ட்டுங்கிறது இப்படி தான் ஆகிட்டுருக்கு. இப்போ ரைட் சைடில் இருக்கிறதா ஒரு பெரிய குப்பை கிடக்கு. சென்னையில் இருக்க மொத்த குப்பையும் கொண்டாந்து இங்கே தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. டோட்டலாக கீழே கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தான் ஏதோ வேறு ஏதோ இதுவே இது பண்ணாமல் செய்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. செடி அதிலேயே வச்சு வைக்கிற மாதிரி, மக்க வைக்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அது சரியான விஷயம் தெரில. அதை பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. பண்ணாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். இல்லாட்டி ஒரு ரெண்டு சைடு ஒரு ஃபுல்லாக இவ்வளோ தண்ணி வளம் இருந்து ஒரு இந்த காடு சதுப்பு நிலை இருந்து பட்
பொல்யூட்டடாக இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே ஒருத்தல. ஏன்னா டுவர்ட்ஸ் அதோட ஈசன் சைடில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தண்ணி கீழே எல்லாம் ஃபுல்லாக கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஸ்மெல்லும் சரி கலரும் மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக பல்லாவரம் போய் சேரும். இந்த ஸ்ட்ரெச்சை பார்த்திங்கன்னா இப்போ தான் இடம் டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணதுலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இதில் கிடச்சிருச்சு. சும்மா ஒரு சின்ன ரோடாக இருந்தது, அப்படி அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சு அதுக்கான பில்டர்ஸும் இது வந்துட்டாங்க. இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஹைரைஸ் பில்டிங் இருக்கிற ஒரு ரோடு ஆயிடுச்சு. ஒரு மோட்டோட ஏரியா மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. பிகாஸ் இதோட விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதை பொறுத்து தான், அதாவது ஐடி டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் இதெல்லாம் எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு ஐடி கம்பெனி தான். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஒரு காமர்சி ஹாஸ்பிட்டல்னு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. பட் இன்றைக்கி பக்கத்துலேயே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் 2 பிரான்ச் அவங்களதே பெரிய சைஸ் பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு டவர் மாதிரி ரைட் சைடில் ஒரு பில்டிங் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது ஒரிசா கவர்மெண்ட்டோட ஆஃபீஷியல் பில்டிங். அது கட்டி அங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் மேடவாக்கம் ரோட்டில் திறந்து போவோம். ஏன்னா நம்ம வந்து மேடவாக்கம் போய் மேடவாக்கத்துலேருந்து பொன்மார் ரோட்டில் போய்ட்டு அங்கேருந்து தான் நம்ம போகிற மாதிரி போய்க்கலாம். இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது மெரைன் ரிசர்ச் சென்டர். இது டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இது ஒரு வெளியே ஒரு 25 இயர்ஸாக என்னோட கணக்குப்படி 23 இயர்ஸ் நான் இங்கே 2001 இங்கே நான் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாலாஜி டென்டல் காலேஜ் இருக்குது, ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ரெண்டு இது இருக்குது. பாலாஜி மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் டென்டல் காலேஜ். இது எல்லாமே ஆக்சுவலாக டெவலப் பண்ண தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன டெவலப் ஆகாத இடமா தான் இருந்தது. மக்கள் அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்தோன்னா அதோட தாக்கம் வந்து வேகமாக இருந்து டெவலப்மெண்ட் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருந்ததுனால ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வண்டிப்பாதை மாதிரி தான் இந்த ரோடு. மேடவாக்கம் வேளச்சேரி டு மேடவாக்கம் ரோடுங்கிறது ஒரு சின்ன ரோடு தான் அது. பட் வந்து இன்றைக்கி எங்கேயோ எப்படியோ டெவலப் ஆகி போச்சு. இந்த ரோட்டில் ஒரு காரில் ஒரு ஹாஃப் சைஸ் கூட இருக்காது. 2 சைடுமே ஃபுல்லாக அடைச்சி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆல்ரெடி கோயிலை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பட் இது மாதிரி லாங் ஜேர்னி வீடியோ போட்டதில்லை. சரி புதுசாக போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் லாங் டோட்டல் ஃபுல் ஜேர்னியவே ஒரு வீடியோவை போட்டோம்னா கூட நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே கோயிலுக்கு போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் ஜேர்னி அப்படியே எடுத்து போட்டோம். கட் பண்ணி மெயினாக பர்டிகுலராக அதை பற்றினா ஆக்சுவலாக பழைய வீடியோ இருக்கும். அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். அந்த லிங்கை பார்த்திங்கனாலே அதில் கோயிலை பற்றி மட்டும் டீட்டெயில்ஸ் தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பிளாக், ட்ராவல் இது அது ஃபுல்லாகவே எங்களோடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் உங்களோட காரில் நீங்கள் எங்கள் கூட, என்னோடய காரில் நீங்கள் கூட வர்றீங்க, அவ்வளோதான். ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்க, நீங்கள் உட்காந்து பார்த்து வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீலோட நினச்சி பாருங்கள், ஃபுல்லாக தெரியும் எப்படி இருக்குது. வேளச்சேரி மேடம் இது வந்து பள்ளிக்கரணை. இது பெரிய டெவலப்மெண்ட், பெரிய டெவலப்மெண்ட். இது மாதிரி காரில் ட்ராவல் பண்ணி செட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரில. நல்ல
எல்லாம் வந்தால் வாய்ஸ் அப்படியே விட்டுறோம், ஒரிஜினல் வாய்ஸே கொடுத்துடலாம், நேச்சுரல் வாய்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி. வாய்ஸ் இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜலடம்பேட்டை அப்படின்னு, ஜலடம்பேட்டை இந்த ஏரியா. ஆக்சுவலாக பள்ளிக்கரணைக்கும் மேடவாக்கத்துக்கும் இடையில இருக்கிற இந்த போர்ஷன் வந்து ஜலடம்பேட்டை அப்படின்னு. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இது வரைக்கும் வீடுகள் இருக்குது. இந்த சைடு எல்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. எல்லாமே எங்கேயும் வேக்கண்ட் பிளேஸே இல்லை, எல்லா ஏரியாவுமே டெவலப் ஆகிடுச்சு. ஒரு மீடியம் செக்டரு, மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாஸ் தான் இது. நிறைய பிஸ்னஸ் ரோடை ஒட்டி இருக்க, அதாவது வீடு சைடில் டெவலப் ஆகிற ரியல் எஸ்டேட்டுக்காக அதுக்கான சம்மந்தப்பட்ட தொழில்களும் அதுக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கான வசதிகளும் இது எல்லாமே தான் இந்த சைடு ஃபுல்லாக ரெண்டு சைடுமே டெவலப் ஆகிருக்கு. லாஸ்ட் 1 வீக்கே பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு சன் வர்றப்பயே பயங்கர ஒரு மணலோடு தான் இருக்கும் இன்றைக்கி. பட் இந்த இடையில அங்கங்கே மழை பெஞ்சிருக்கனால கிளைமேட் சேஞ்சினால காலையில் ஒரு 7 மணிக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப பயங்கர கொடுமையாக இருக்கும். காலையில் 7 மணிக்கே அந்த வெயிலே தாங்க முடியாது, அது மாதிரி இருந்துச்சு. காரில் போகிறோம்னா பெருப்பட்டு கோயிலஞ்சேரி, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம் தாண்டி கோயிலஞ்சேரி. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான இது இருக்குது. நல்லா குப்பையாக கிடக்குது. நான் அந்த ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையே இருக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெறும் ஃபாரஸ்ட்டோட இது மட்டும்தான் இருக்கும். நல்லா இருக்கும். நிறைய சவுக்கு தொப்பு இருக்கும். இது இந்த யூக்லிப்டஸ் மரம் இருக்கும். எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போல இருக்குது, வெட்டிட்டாங்க போல இருக்குது. நல்லா காலியாக தான் இருக்குது. நல்லா இருக்கும். அவுட்ஸ்கட்ஸில் வில்லேஜ் சைடு போகிற மாதிரி இருக்குது. இது நல்லா ரோடு டெவலப் பண்ணிட்டாங்க. டுவர்ட்ஸ் இது மாம்பாக்கம் வரைக்கும் போகுது. அதாவது வண்டலூர், கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூருக்கு ஜாயின் பண்ணுற அந்த பெரிய அந்த ரோட்டில் இது போய் லிங்க் பண்ணுறாங்க. இதுக்கு போகிற வழியில் இடையில பொன்மார்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்தது சின்ன சின்ன வில்லேஜ் தான், சின்ன ஒரு 2 வில்லேஜ். அது நெக்ஸ்ட் வந்துடும் மாம்பாக்கம் வந்துடும். இது நல்லா டெவலப் ஆச்சு. ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாக அந்த லிங்க் பண்ண ஐடி அதை லிங்க் பண்ணதுனால உள்ளுக்குள்ளேயும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. அதனால் அங்கேருந்து மக்கள் கொஞ்சம் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படி வந்துட்டு வர மாதிரி. ஏன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் யாரும் இல்லை. ஒன்றும் 4 வீலரோ 2 வீலரோ ஏதோ ஒரு வகையில் வண்டி வச்சுருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது. அதனால் எப்படி இருந்தாலும் மக்கள் வந்துடுவாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 1/2 hour காஸ்ட்டு சிட்டிக்குள்ளே காஸ்ட் கொடுத்துருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறப்ப கம்மியாகவும் விலைக்கு வாங்கிக்கலாம், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த பொன்மார்லேருந்து டுவர்ஸ் கனெக்ட் பண்ணால் நாவலூருக்கு லெஃப்ட்டில் போனால் நாவலூர் வரும். நாவலூருக்கு அந்த மெயின் ரோடு, அதுக்கு லிங்க் பண்ணுற ரோடு இருக்குது. ரைட்டில் போனால் வேங்கடமங்கலம், கண்டிகைன்னு இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். நேராக போனால் மாம்பாக்கம். உள்ளே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது அது ஆக்சுவலாக இப்போ நாவலூர்லேருந்து டுவர்ட்ஸ் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிற அந்த பாப்புலேஷன் இருக்குது. இங்கேருந்து டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க. சின்ன வில்லேஜாக இருந்துச்சு, ரோடே சரியாக இல்லாமல் ஒரு இதாக இருந்துச்சு. இன்றைக்கி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட டெவலப்மெண்ட் மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது தான். ரைட் சைடில் எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லாஸ், தனியாக இண்டிவிஜுவல் வில்லாஸ், நிறைய வில்லாஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய லேஅவுட் போட்டிருக்காங்க.
ஃபியூச்சரில் வரும். இதுவும் ஒரு பெரிய இதாக பாருங்கள், எல்லாம் பிளாட்ஸ், எல்லாம் ப்ரீமியம் பிளாட்ஸ், எல்லா பிளாட்ஸ். லேஅவுட்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க, போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட்ஸ், பிளாட்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் போடுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் தான் அடுத்து சிட்டியை விட்டு சிட்டிக்குள்ளே ஆல்மோஸ்ட் டெவலப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேனா ஒவ்வொன்று இருக்கிற பழைய எக்ஸிஸ்டிங் பில்டிங் அடிச்சுட்டு தான் டெவலப் பண்ணிட்டு தான் போகும். அது வந்து எப்படி இருந்தாலுமே காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு வந்தோம், சென்னையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும். இதுதான் ஒரு சரியான இது மாதிரி அவுட்டில் எடுத்தாங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ரோட்ஸ் சதர்ன் சைட் போகணும் அப்படின்னா கூட இங்கேருந்து வண்டலூர், இது வண்டலூர் ஜாயின் பண்ணி போய்க்கலாம், வண்டலூர் போய் அப்படி போய்க்கலாம். ஏன்னா இப்போ வண்டலூர் கேரளம் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் வந்துருச்சு, ஊரை பக்கம் வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வசதியாக போன டெவலப்மெண்ட், நல்ல டெவலப்மெண்ட் ஆகி போகுது. முதல்ல பஸ் வச்சு சிட்டிக்குள்ள வந்து கூட்டு வந்துருந்தாங்க. இப்போ எல்லாமே காரில் கொண்டு விட்டுறாங்க. இந்த டெவலப் ஆகிட்டு ஃபியூச்சரில் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது நல்ல ஏரியா தான். அதாவது இடம் வாங்கணும், டெவலப் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏரியா, இந்த சைடில் வந்து வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து நியர்லி 2000-2500 வரும். மெயின் முன்னாடி இருக்கிறது 2500 பக்கம் வரும். உள்ளூரில் போக கொஞ்சம் அதோட ரேட் குறைக்கும், அவ்வளோதான். அது மாதிரி வாங்கலாம். ஸ்கொயர் ஃபீட் நல்லா இருக்கும். இந்த ரோடெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் அதாவது ஃபுல் மூடு இல்லை, இது வரல. பட் வந்து ஏதோ மழை பெஞ்சதுக்கு இன்றைக்கி இது காலையில் 8 மணிக்கு இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு ரியலி சர்ப்ரைஸான விஷயம். ஒரு மாதமாக எதுவுமே கிடையாது. பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. காலையில் 7 மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். 8 மணிக்கு இது மாதிரி ஒரு மூடியாக இருக்கிறதுங்கிறது வந்து இன்றைக்கி வேறு விஷயந்தான். இன்றைக்கி நல்லா இருக்கு உண்மையாலுமே. அதுக்காக தான் காலையில் ப்ரிஃபர் பண்ணேன். இடையில நினச்சேன் ஆஃப்டர்நூன் போகலாமா அப்படின்னு. ஆஃப்டர்நூன் போகலாம் அப்படின்னோம்னா 1 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து வெயிலில் வர்றப்போ நம்மளுக்கும் வர்றது கலப்பாக இருக்கும். வீடியோ எடுத்தோம்னாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே முடியாது, ரொம்ப கண்ணை பூசும் மாதிரி. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஃபியூச்சரில் நல்ல டெவலப்மெண்ட் தான் இருக்கும். நெல் போட்டு போகணும் பார்த்துருக்கேன். விவசாயத்தை செய்கிறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி எல்லாருமே. ஏன்னா அதுக்கு விவசாயத்துக்கான மரியாதை இல்லாதனால விவசாயத்தை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த பழைய ஜீனில் உருவனவங்க மட்டும்தான் செய்யணுமேங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்களே வெளியே. மற்றபடி அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் விட்டாங்க. ஏன்னா விவசாயம் மதிச்சா தான்
விவசாயம் அதுக்கான ஒரு மரியாதை கொடுத்தா தான் அவங்க அதை எடுத்து செய்வாங்க. அது யாரும் செய்யறது இப்போ தான் ஒவ்வொருத்தர் யங்ஸ்டர் வந்துட்டு இருக்காங்க. பட் எல்லாமே அவங்க வந்து கமர்ஷியலுங்கிற மோடில் தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் ப்ரொடக்ஷன் இதுக்காக வரல. எல்லாமே கமர்ஷியல். அதுலேயும் ஒரு கமர்ஷியல் தான் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. ஐடி நிறைய பேர் ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு ரிலாக்ஸாக பண்ணுறான்ட்டு பட் கமர்ஷியலாக தான் வர்றாங்க. ஃப்யூச்சரில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியலாக போகிறது, அதுவும் போகிறது ப்ளஸ் ஒரு இந்த நேச்சுரல் ஃபார்மிங் விவசாயம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கும் போச்சுன்னா அது ஒரு மரியாதையாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா விவசாயத்துக்கு மரியாதை இல்லாதனால தான் யாருமே விவசாயின்னு சொல்கிறதுக்கே ஒரு கஷ்டப்படுற மாதிரி நிலைமையில தான் இருக்குது. விவசாயம் சொன்னாலே கேவலமாக பார்க்குறாங்கிற மாதிரி தான் ஒரு இது. பெருமையாக பார்க்கணும், இவ்வளோ இதுக்கு செய்கிறாங்க.